பெருமாள் பண்ணிக்கிறாரு. நாற்பது மேல வச்சு தண்ணி அடிச்சு கீழே அடிக்காத வெயிட்ஸ் எடுத்தானே வரும். கீழே இருக்காத மீன் 42 எவ்வளோ வந்திருக்குது, என்ன ஏது, எப்படி ரேட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க. வீடியோவை பார்க்குறவங்க மொத்தம் எத்தனை கூட அப்படின்னு நினைக்கிங்க பாருங்க. வாரம் முடிஞ்சு இப்போ அடுத்து வஞ்சர மீனுங்க. மொத்தம் 3, 6, 9, 12, 15, 18, 20 கூட பாறை, 21 கூடங்க. வஞ்சர மீன் 2 கூட வந்து 3வது கூட. நாலு கூட சீலா மாவுலா ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எப்படி ஏலம் போகுது, என்ன விலைக்கு போகுது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பாம்பன், தங்கச்சிமடம், மண்டபம், ராமேஸ்வரம் சைடில் மீன்கள் என்னென்ன விலைக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பெருசு. சேட்டா பாறைக்கு ரேட் வைங்க சேட்டா. பாறைக்கு இல்லை இப்போ தோசை தானே பாறைக்கு வைக்காம வச்ச பயன்தான். நேரத்தை பாறை மீன் போயதே போதும் போதும்னு நடக்குது. பாம்பு இல்லை ராமேஸ்வரத்து மீனா நம்ம கம்பெனி வரக்கூடாது. அடுத்த கம்பெனி டிரைவரை கூப்பிடலாமா நம்ம கம்பெனிக்கு? ஒரு போட்டில் உள்ள மீன் தாங்க இது. ஒரு போட்டு மீன் ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோவுக்கு எப்படி விலை வச்சு மீன்களை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா மீனுமே ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. ஏன்னா ஒன் டே ஃபிஷ்ஷிங்க, 24 மணி நேரத்தில் வந்து பிடிச்சிட்டு வர மீன்.
இன்னும் 2 கிலோ வைக்கலாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே அடுத்த மீன் வேண்டிய மேலே கூட இருக்க கூட கூட இதோட 20 இந்த அங்கே ஒன்று 20 கீழே 2 லைன் எடுக்கலாம் 2 லைன் எடுக்கலாம் சரி ஆரம்பிச்சு வாங்க வாங்க கீழே 2 லைன் எடுக்கலாம் நீங்க வாங்க அடுத்த ஒரு போட்டில் வந்துருக்குங்க, அதையும் காட்டுறேன். அப்படியே இறக்கி முடிச்சிட்டாப்பில் ஒரு போட்டில். இப்போ 2வது போட்டில் ஒரு போட்டில் வந்து மீன் வந்திருக்கு. அந்த மீன்கள்லாம் எப்படி ஏலம் போகுது அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கடையில் வந்து நிறைய வஞ்சர மீன்கள் வந்துருக்குங்க, அதையும் பாருங்கள். பேச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் எல்லா மீனை பற்றின அப்டேட்டும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இப்படி தாங்க வந்து இறக்குவாங்க. பாறை அந்த அது தூக்கல விளம்பின அது தூக்கல விளம்பி தூக்கல முடிக்கவா அதையும் போட்டு சொல்லியா? இது வேணுமா? அது வேணும், அது வேணும், இது வேணும். இந்த போட்டில் எல்லா மீனும் இறக்கிட்டாங்க. மொத்த கூட வந்து 50 கூட இருக்கும். சேல் பண்ணுறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் ஒரு போட்டில் இப்போ தாங்க வஞ்சர மீன் இறக்கிட்டு இருக்காங்க, அதையும் காட்டுற பாருங்க. இதெல்லாம் சால மீன் தான். வீடியோ போட
ஆரம்பிச்சிங்களா? ஆரம்பிச்சாச்சு 10 நிமிஷம் ஆச்சு. அது இறங்குறது முன்னாடின்னு சொன்னேன்டா. உங்கள் சொந்தக்காரங்களாம் இப்போ நீங்களும் வந்து ஒரு ஆளாக நினச்சி ஒரு ஆளாக இருக்குமோ சரி சேப்பாறை ஃபோன் பண்ணுறீங்களா? என்ன ஃபோன் அடிக்கிறேன். கறிக்கு 2 மீன் மட்டும் எடுத்துருவாங்க. ஆக்குங்களா அப்படி பாருங்க.
மக்களே அப்படியே அந்த போட்டில் ஃபஸ்ட்டு இறக்குன மீன்களை ஃபுல்லாக ஏலத்தில் போடுறாங்க. அதை பண்ண எடுக்க போகிறாங்க. தலைவா வஞ்சர மீன்கள் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? இல்லை வீடியோ எடுத்த செம்மையாக இருக்குது. அது வீடியோ எடுத்தது செம்மையாக இருக்குது. வாங்க வாங்க. ஏலம் போயிட்டு இருக்குங்க. தூக்குமாப்ல சீலாவை தூக்குமாப்ல. இந்த பாறை மீன்கள் இன்னும் ரேட் இல்லாமல் வியாபாரி ரேட் வச்சுருக்காங்க, இன்னும் முடியாமல் இருக்குங்க. நான் அந்த பக்கமாக நிறையா வஞ்சர மீன்கள்லாம் வந்திருக்குது. அதையுமே நம்ம ஒரு பக்கம் போய் பார்த்துட்டு நம்ம கூட இணைஞ்சிருக்கு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் மீன் இந்த ஹென்ரி என்ன வந்திருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லுங்கள் மக்களுக்கு. ஹாய். ஸோ அனைத்தும் விலை போயிட்டுருக்கு காரசாரமாக. அடுத்து அந்த ஒரு பக்கத்தில் கொஞ்சம் வஞ்சர மீன்கள் நிறையா வந்திருக்குங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கமாக வருவோம். ஹார்பர் நிலவரம் என்ன எல்லாமே 24 hours ஃபிஷிங் தாங்க. நம்ம டீப் சீ ஃபிஷிங்லாம் கிடையாது நம்ம ஊரில். நம்ம ஊரில் வந்து அவைலபிள் எல்லாமே வந்து ஒரு நாளில் போயிட்டு திரும்பி வரணும். காலையில் போயிட்டு அடுத்த நாள் காலை ரிட்டர்ன் வரணுங்க. அதில் வந்த மீன்கள் தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பேஜை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வஞ்சர மீன்கள் நிறையா வந்திருக்குங்க வழக்கம் போல். நல்ல பாறை, சைஸான பாறைங்க. கடவுரால்
இல்லை முரட்டு பாருங்க. அடுத்தடுத்து போட் வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி தான் போட் வந்து மீன் இறக்கிட்டு வருவாங்க. எண்டு டு எண்டு தாங்க ஹார்பரு. இப்போ ஹார்பரோட ஒரு எண்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து அப்படியே மறுபடியும் இன்னொரு எண்டுக்கு போவோம். ராஜானே ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஸோ சாலை மீன்கள் வந்துருக்குது, வஞ்சர மீன் வந்துருக்குது, எல்லாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்குங்க. வஞ்சர மீன்லாம், வஞ்சர மீன் இப்போ தான் வந்துச்சு, அதுக்குள்ளே எல்லாமே பேக்கிங் ஆகிட்டு. இஞ்சப்பாறை, ஊலா, சாலை மீன், வெலை மீன், ரொம்ப பிஸியாக இருக்குங்க கடற்கரை. திருக்க மீன், ஊலா மீன் எல்லாம் பேக்கெட் ஆகிட்டு இருக்குங்க. அதான் மேனேஜரு இடையை போட்டு எழுதுறாப்புல. இந்த மாதிரி தான் ரேட்டை போட்டு என்னென்ன வெயிட்டோ அதை வந்து அதில் திருக்க மேலே ஒட்டிடுவாங்க. 8 கிலோ, 15 கிலோ, 15 கிலோ அந்த மாதிரி வெயிட்டை வந்து ஒட்டிடுவாப்புலங்க. அதான் வந்து என்னென்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத வந்து அங்கே மென்ஷன் பண்ணி பார்த்துக்குறாங்க. தலைவர் தான் மேனேஜிங் டைரக்டரு, சிஇஓ ஆஃப் பாபு சீ ஃபுட்ஸ்க்கு. அப்படியே நம்ம எண்டு டு எண்டு போவோங்க. ஏன்னா வந்து நிறையா மீன்கள் வந்துருக்குங்க, நிறையா வஞ்சர மீன்கள் வந்துருக்கு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வியூஸ் போகுது, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான மீன்கள் பற்றின தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்ம அந்த பாறை மீனுக்கே போவோங்க. ஏன்னா அந்த 21 கூட இருந்துச்சுங்க. இந்த 21 கூட பாறை மீன் என்ன விலைக்கு போய்கிட்டு இருக்கு, எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு லொக்கேஷன் என்னன்னு தெரியும், என்னென்ன மீன்கள் வந்திருக்குன்னு தெரியும். பாதிலே ஸ்கிப் பண்ணிங்கன்னா எதுவுமே புரியாது. சீலா மீன், மாவுளா மீன், மாமியா பாறை, சேமியா பாறை, கட்டா, இதில் ஒரு 6-7 பாக்ஸ் வந்துருக்கு வஞ்சர மீன். ப்ரோ ஸ்மைல் ப்ளீஸ் ப்ரோ. எங்க கட்டுறா சில்லு பயங்கரமா இருக்கு ப்ரோ. அடுத்து திருக்க மீனை பாருங்க. திருக்க மீன் பாருங்க.
பாறை மீன் இருக்கா போயிடுச்சான்னு பார்ப்போங்க. பாறை மீன் இருக்குங்க, 10-15 கூட இருக்குங்க. அங்க சிரிப்பை வர அவனுக்கு புதுசா சிரிப்பை பாரு. பாரு பாரு எல்லாம் சொல்லியாச்சு. அது டெய்லி தான் போட்டுக்கிறீங்க இதா இருக்கு தையமா. இந்த பெரிய மாதிரி போட்டோம் 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 ஒரு ஆள் எடுத்துட்டாங்க. எது வரைக்கும் ஃபுல்லாவா? இது வரைக்கும் போன. ஆமா ஆறு கூட 10 போயிட்டா மக்களை எண்டு டு எண்டு வரோன்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து கடைசி அடுத்த எண்டுக்கு போவாங்க. அதுக்கிடையில் நிறையா மீன்கள் வந்திருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா விலை நிலவரங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் கடைசிலாம் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வியாபாரிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வஞ்சர மீன்கள் அதிகமாக வருதுங்க. 2-3 கடலாகவே வஞ்சர மீன்களோட வரத்து அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வஞ்சர மீன்கள் எல்லாமே. நம்ம எண்டு டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து வஞ்சர மீன்கள் தாங்க. டிஜிஓ காட்டுங்க. வியாபாரிகள் வஞ்சர மீன்களை தாங்க விலை வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. மயிலுக்கா கட்டை ஐஸ்கட்டா இருக்காமடா. இதெல்லாம் ஏன் கட்டிட்டு தூக்கியா? எடு பாப்போம் எடு பாப்போம். டேய் ஏஜியோ கூட 2 வைடா. டேய் கிலோடா. டேய் டேய் 1 கிலோ தான் எடுத்து வைங்கடா. பாயில ஏண்டா இன்னும் சீக்கிரம் எடுத்து வைடா. டேய் ஜிஎம் உனக்கு என்ன? டேய் டேய் கேட்டி எடுங்க ஏஜிஓ. நீங்கள் தான் ரேட்டிங். மசா மசா क्या किधर है भाई? 2 கூட எடுத்திருக்கியா? ஹாய் நிஹால். ஆமா கூட ரெண்டாவது வெயிட் ஈஜிவோ 39 37 இருக்குங்க. ஏய் கேல்ஸ் 24 22 போலி அதிக அளவு வஞ்சர மீன்கள் தாங்க வந்திருக்கு. அங்கே பெரிய தெருக்கையை பாருங்கள்.
இது எல்லாமே அடுத்த கடலுக்கு போகிறதுக்கு அடுத்தடுத்த போட்டுக்கு வந்து டீசல் வந்துருக்குங்க. எல்லாத்துலேயுமே டீசல் ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்த கடல் போகிறதுக்கு டீசலை வந்து இப்போவே இறக்கி வச்சுருப்பாங்க. மீனை இறக்கி முடிச்சுட்டு அந்த போட்டில் கடலுக்கு போகிறவங்க அவங்கவுங்க போட்டில் உள்ள இனிஷியல் இருக்குங்க. அந்த இனிஷியலை பார்த்து அந்தந்த கேனை வந்து அவங்கவுங்க போட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் டீசல் தான் வந்துருப்பாங்க. இது எல்லாமே அடுத்த கடலுக்கு போகிறதுக்கு ரெடியாக டீசல் வந்திருக்கும். ஏன்னா காலையில் அவங்களால வந்து எல்லா ஒர்க்கையும் பார்க்க முடியாதுல்ல. அதனால் அடுத்த கடலுக்கு போகிறதுக்கு டீசல் இப்போவே வந்து இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நான் காட்டுற மாதிரி டீசல் கேன், எல்லாமே டீசல் கேன் தாங்க. எவ்வளோ கேன் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு போட்டுக்கு குறைஞ்சது ஒரு 1000 லிட்டர் பிடிப்பாங்க. 1000 லிட்டர்னா 20 கேன் வரும். ஒரு கேன் வந்து 50 லிட்ரு. ஸோ அதை எப்படி தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி டிராக்டரில் வந்துருக்காங்க, டாடா ஏஸில் வருது. அதை வந்து அப்படியே தூக்கிட்டு போவாங்க. அவங்க மீனெல்லாம் இறக்கி முடிச்சுட்டாங்க. அதனால் அடுத்த நட போட்டுக்கு போகும்போது டீசல் கேனை ஏற்றிட்டு போகிறாங்க. எப்படி ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்க. வராங்க பாருங்க. அவங்களோட இந்த நாட்டு படகுல ஏற்றிட்டு தான் போவாங்க. டைமிங் வந்துடும். ஒரு கேனு 50 லிட்டர் இருக்குங்க. 50 லிட்டர் கேனை ஒரே அழுத்திட்டு போவாங்க. என்னாச்சு, முடிச்சா? அந்த எண்ட்லேருந்து உங்களுக்கு இன்னும் 2 காட்டிட்டாங்க. இவ்வளோ தூரத்துக்குலாங்க ஃபிஷ் வந்து அரைவல் ஆகும். டெய்லி ஃபிஷ்ஷிங் மார்க்கெட்டிங்க. ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் வருவாங்க. இந்த பாருங்க.
பாக்ஸ் கவன கூட இந்த ஸ்பாட்டில் ஒரு பக்கம் பேக்கிங் ஆகிட்டே இருக்குங்க. எடுத்த வியாபாரிகள் உடனே பேக்கிங் பண்ணி ஒரு 12 மணி 1 மணிக்குலாம் வந்து வண்டி எல்லாமே இங்கேருந்து கிளம்பி போயிடும். 2 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்பரில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ க்ரௌடு இருக்கிற இடத்துல 2 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆயிருங்க. ஏன்னா பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சு வண்டிகளையும் ஏற்றிட்டு போயிடுவாங்க, போட்டுகளுக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து மீன் இறக்கின பாக்ஸ் எம்டி பாக்ஸ் பாறை மீன் எல்லாமே விலை போயிடுச்சுங்க. நம்ம அந்த பக்கமாக போகிறதுக்கு அதுக்குள்ள எல்லா பாறை மீன் விலை போயிடுச்சு. மற்ற விலை போகாத சின்ன சின்ன சில்லறை மீன்கள் தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, இதாங்க சேமியா பாருங்க. கடற்கரை ஒரு 4 மணி நேரத்துக்கு பயங்கர பிஸி ஆகிட்டு தாங்க இருக்கு. சித்தப்பா பாடுங்க. அடுத்தடுத்து போட்லாம் வெயிட்டிங்கில் இருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு நம்ம தீவு பகுதியிலேருந்து என்னென்ன மீன்கள் வருது, எப்பப்பெல்லாம் மீன்கள் வருது, எப்பப்போ விலை அதிகமாக இருக்குது, எப்பப்போ விலை கம்மியாக இருக்குது, அது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு மீன் வியாபாரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான கல்யாண ஆர்டர் இந்த மாதிரிலாம் அது வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மீனாக நல்லா தரமான மீனாக விலை கம்மியாகவும் வாங்கி கொடுக்க முடியுங்க நம்மளால்.
போட்டில் வஞ்சர மீன் வந்திருக்குங்க. எவ்வளோ இறக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கட்டா மீன்கள் இருக்காங்க. கட்டா, வஞ்சரம், பாறை, இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் தாங்க வந்துருக்கு. கட்டா வந்துருக்குங்க ஒரு போட்டில். கட்டா கட்டா, மஞ்சள் கட்டாங்க. சரியான கட்டா, சூப்பர் கட்டா. சாலை மீன் வந்துருக்கு. எல்லா வகையான மீனுமே இங்கே வருங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். ஏன்னா ஒன் டே ஃபிஷ்ஷிங் அப்படின்னால 24 ஹவர்ஸில் போட் எல்லாமே பெரிய பெரிய போட்டு எல்லாமே ஃபிஷ் ஹோல்டர் எல்லாமே ரொம்ப ஃபிஷ் எல்லாமே வந்து நல்லா பதப்படுத்தி வச்சுருப்பாப்புல. ஆலன் தூக்கி எற ஆலனே. வேமா போட்டு தூக்கி எடுத்து கழிக்குவா. அப்படி போயிடலாம். Sairna.
எதிர்பார்க்க மாட்டா கொடுத்துருக்கா ஏ பெரிய பையா நல்லா போடுங்க நல்லா போடுங்க. அதே மாத்திரையா போடுறியா? நல்லா நல்லா போடுங்க, ஃபுல்லாக போடுங்க. ஐஸை பற்றி பிரச்சனை ஐஸை காரணம் தான் இன்னைக்கு. பெறப்பல போஸோட வாங்க பெறப்பல சில்லியோட வாங்க அந்த கருங்கண்ணி பறவையோட இறக்கணும் இறக்காதேப்பா. ரெண்டு இது மல்லிகைப்பூ செடிக்கு இந்த யூடியூப் ஆரம்பிக்கணுங்களா? ஏதாவது ஒரு உதவி பண்ணுறியா? என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், வந்து நான் பார்த்துக்கிறேன்.
அப்லோட் பண்றியா? ஆமாம் எடுத்துட்டு இருக்கேன். வஞ்சர மீன் தான் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். சீலா மீன் நல்லா இருக்குது. இல்லை சீலா வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கா. ஆமாம், விலை மலிவுனால. வெள்ளை மலைக்குனால அப்படியே சீலா எடுத்துக்கலாம். எங்கே போனாலும் சீலா தாங்க. அந்த மீனில் பாதி மீன் 75% சீலா தான். வேலையே பார்க்கல இன்னும் டீ அதுக்குள்ள டீ பார்த்துக்கோங்க புஷ்பராஜ். போட்டு போட்டு போய் அம்மாடா வாங்க வாங்க பார்த்து பார்த்து ஹீரோ வாங்க வாங்க பாடு பரவாயில்லையா? பசிக்குதா? குடிங்க 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 குடிங்க.
ஏன்டா நீ வேற வேலைக்கு போலியா பவன் தினம் சவால்லாம் விட்டு போலியா வேலைக்கு பெரிய மீன் பிடிக்கும். தூக்கி காட்டுங்க போடா போடா சும்மா தூக்கி காட்டுங்க பாபா அங்கிட்டு போவோம் அங்கிட்டு போவோம். யார் போட்டு மீன் அதான் மறுபடியும் இறக்கும் சீனா இறக்கும் இறக்கி அப்படியே பிடிச்சி நிற்காத பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வட்டியில் வைக்க வட்டியில் ஆசாப்பு அது கீழே இறக்க வச்சுக்கணும் வட்டியில் கம்மியாக இருக்கேன் கரெக்டாக 29 ஒன்று வந்து சாம்சங் கேட்ட மாதிரி ஒன்று வந்து அல்பத்தில் வச்சது 40 வைக்கிறது சரியா இது வந்து பைக்கெட் பண்ணி அதுக்கு மறுபடி வந்து நாளைக்கு ரெண்டு ஆறு ஒரே குடும்பத்துக்கு ஒரு கூட கூட ஒரு கூட எங்க ப்ரோ லைக்லா திறமையான ஆளு அதிமுக திறமையான ஆளு அதிமுக கார எட்டப்படுறாரு கொண்டு வந்து கொடுத்தோம்ல பார்த்து
அது போடு மேல போடு. 7 கிலோ வந்துட்டு கிளாத்தி. எத்தனை தெரியுமிஸ் மச்சான். ஏ மச்சான் தப்பிச்சுனா மத்தியோ. இது இருக்குங்க சின்னதாக இருக்குல்ல. மாட்டு ஓரியா 37 கூப்பிடுவா.